வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி ஒரு குட்டி இளவரசி படுக்கை நேர கதை. ஒவ்வொரு படுக்கை நேரத்திலும் ராஜா குட்டி இளவரசிக்கு ஒரு கதை சொன்னார். ஆனால் ஒரு இரவு அவர் அரச வேலைக்காக வெளியூரில் இருந்தார். அதனால் ராணி ஒரு தேவதை ராணியை பற்றிய கதையை லிட்டில் பிரின்சஸிடம் கூறினார். அது அப்பாவின் கதை போல் நல்லதல்ல என்று குட்டி இளவரசி கூறினார். மற்றும் அவள் தூங்க செல்ல மாட்டாள். எனவே அட்மிரல் குட்டி இளவரசிக்கு ஒரு கதை சொன்னார். உயர்கடல் மற்றும் அங்கு வாழ்ந்த மாபெரும் மீன் பற்றி. எனவே அட்மிரல் குட்டி இளவரசிக்கு ஒரு கதை சொன்னார். உயர்கடல் மற்றும் அங்கு வாழ்ந்த மாபெரும் மீன் பற்றி. அப்பாவின் கதையைப் போல் இது நன்றாக இல்லை, குட்டி இளவரசி கூறினார். அவள் இன்னும் தூங்கவில்லை. எனவே ஜெனரல் குட்டி இளவரசியிடம் ஒரு கதையை சொன்னார். எல்லோரும் ஓடிப்போன ஒரு பெரிய போரை பற்றி. இது அப்பாவின் கதையைப் போல் நல்லதல்ல, குட்டி இளவரசி கூறினார். அவள் இன்னும் முழுமையாக தூங்க மாட்டாள். எனவே அடுத்து குட்டி இளவரசிக்கு ஒரு கதை சொன்னார். உண்மையில் ஒரு குறும்பு சாண்ட்விச் பற்றி. அப்பாவின் கதையைப் போல் இது நன்றாக இல்லை, குட்டி இளவரசி கூறினார். அவள் இன்னும் முற்றிலும் நேர்மறையாக தூங்க செல்ல மாட்டாள். பிரதமர் தனது பெரிய மூக்கு பற்றி ஒரு கதை சொன்னார். இருட்டைக் கண்டு பயப்படும் கேரட்டை பற்றி தோட்டக்காரர் ஒருவரிடம் கூறினார். ஆனால் ராஜாவைப் போல ஒரு கதையை யாராலும் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு படுக்கை கதை வேண்டும், குட்டி இளவரசி அழுதாள். எல்லாரும் வேலைக்காரியை பார்த்தார்கள். அவளுக்கு ஒரு கதை வேண்டும். அவர்கள் அனைவரும் அழுதனர். எனக்கு கதைகள் எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது என்று பணிப்பெண் கூறினார். குட்டி இளவரசியை கைப்பிடித்துக் கொண்டு அவளை கீழே அழைத்துச் சென்றாள். பின்னர் இன்னும் சில படிக்கட்டுகள் கீழே, மேலும் மேலும் படிக்கட்டுகள் கீழே, ஒரு வழியாக லைப்ரரி என குறிக்கப்பட்ட கதவுக்கு. வேலைக்காரி கதவை திறந்தாள். இதோ இருக்கிறாய், அவள் அழுதாள். உங்களுக்கு தேவையான அனைத்து கதைகளும். குட்டி இளவரசி கண் சிமிட்டினாள். இவை கதைகள் அல்ல, அவள் சொன்னாள். அவை புத்தகங்கள். கதைகள் புத்தகங்களில் உள்ளன. வேலைக்காரி ஒன்றை எடுத்து சொன்னாள். அருகில் உள்ள அலமாரியில் இருந்து. பார், நீங்களே ஒன்றை படிக்கலாம். என்னால் முழு புத்தகத்தையும் படிக்க முடியாது என்று லிட்டில் இளவரசி கூறினார். நீங்கள் சில சிறிய வார்த்தைகளை படிக்கலாம், பணிப்பெண் கூறினார். படங்கள் கதையை சொல்ல உங்களுக்கு உதவும். குட்டி இளவரசி ஒரு புத்தகத்தை பிடித்தாள். அவள் பளபளப்பான அட்டையை விரும்பினாள். அவள் வண்ணமயமான படங்களை விரும்பினாள், பக்கங்களை புரட்டுவதை விரும்பினாள், மற்றும் வார்த்தைகளின் இரகசியங்களை உருவாக்குதல். விரைவில் அவள் நூலக அலமாரிகளில் ஏறி இறங்கி ஓடினாள். இந்த புத்தகம், அந்த புத்தகம், பிறகு மற்றொரு புத்தகம் வரை. பணிப்பெண் ஒரு பெரிய குவியலால் எடை போடப்பட்டாள். மீண்டும் படுக்கையில் குட்டி இளவரசி புத்தகங்களால் சூழப்பட்டாள். அவளுக்கு பிடித்தது அவளுடைய அப்பாவுக்கு சொந்தமானது. அவர் ஒரு குட்டி இளவரசன். இது கரடிகளை பற்றியது. இது அப்பாவின் கதை. குட்டி இளவரசி மகிழ்ச்சியில் அழுதாள். அவள் அதை பல முறை கேட்டிருக்கிறாள். அவளுக்கு என்ன தெரியும்? இரகசிய வார்த்தைகள் சொன்னது. திரும்ப திரும்ப படித்தாள். நைட்டி நைட், இறுக்கமான தூக்கம், விளக்கை அணைக்க நேரம் என்றாள் பணிப்பெண். காத்திருங்கள் என்றாள் குட்டி இளவரசி. நான் அப்பாவின் கதையை முடித்ததும் எனக்கும் இவை அனைத்தையும் படிக்க வேண்டும். Thanks for watching more videos. Subscribe my channel.